பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 15/11/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி, பின்னிரவு 2:39 வரை, பின்பு தேய்பிரை துவாதசி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், இரவு 11:19 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய ராசி பலன்கள். சவால்களை எதிர்கொள்ளும் மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். இன்றைய தினம் பட்டதாரிகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் நிலவி வரும். செய்யும் தொழிலில் புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை பெற்றுத்தரும். உழைப்பில் ஆர்வம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாக விளங்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை பெறுவார்கள். எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் அதிகரித்து காணப்படும். பழனி முருகன் வழிபாடு பல நன்மைகளை பெற்று தரக்கூடும். நுண்ணறிவு கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உயர்வுகளை நோக்கி பயணிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்க உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் புது பொலிவுடன் திகழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அளவற்று இருக்கும். இன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை பூர்த்தி செய்யும். தாராள மனம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த சுப செய்தி உங்களை வந்தடைந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படும். தொழிலில் போட்டிகள் உருவாகி மறையக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு புதிய சவால்களை ஏற்று வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் நாராயணன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் உள்ள சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் முதலீடுகளால் லாபங்களை அடையக்கூடியதாக இருக்கும். தடைப்பட்ட பயணம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருந்து வரக்கூடும். பட்டதாரிகளுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கு நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விநாயகர் வழிபாடு வினைகளை போக்கும். பொறுப்புமிக்க கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைப்பளு சற்று அதிகரித்து காணப்படும். சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய திறன் உருவாகும். இன்றைய தினம் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சுமூகமான போக்கு நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். அனுகூலங்களை பெற ஆஞ்சநேயர் வழிபாடு உறுதுணையாக இருக்கும். மென்மையாக பேசி முடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். முதலீடுகளால் லாபங்களை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் பண உதவிகள் கிடைக்கக்கூடும். தொலைதூர செய்தியால் மன மகிழ்ச்சிகளை அடைவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி சற்றே வந்து போகக்கூடும். இன்றைய தினம் சக்தி வழிபாடு சங்கடங்களை நீக்கி கொடுக்கும். துணிச்சல் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியது ஈடேறக்கூடிய பொன்னான நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நாளைய கனவுகளை நனவாக்கி மகிழ்வீர்கள். சகோதர வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்விகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள்.
இன்றைய தினம் முருகன் வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். உயர்ந்த இலக்குகள் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து வரும். உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிலவக்கூடும். இன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கடின உழைப்பு மிக்க மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்க நாளாக அமையக்கூடும். தந்தை வழி உறவுகளின் ஆதரவால் அனுகூலங்களை அடைவீர்கள். இன்றைய தினம் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரும். சமூக நலன் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார நிலையில் மேம்பட்டு காணப்படும். தொழிலில் முன்னேற்றங்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழல் நிலவக்கூடும். அவ்வப்பொழுது ஞாபக மறதிகள் சற்றே வந்து போகும். மாணவ செல்வங்களுக்கு இன்றைய நாள் சவாலான நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடும். இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுடைய பயங்களை போக்கிக் கொடுக்கும். பரிவமிக்க மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் நிலவி வரும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களின் மதிப்புகள் உயரக்கூடிய தினமாக இன்று இருக்கும். தொழிலில் சுமூகமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். சவால்களை தவிடுபொடியாக்கி முன்னேறி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நரசிம்மர் வழிபாடு நன்மைகள் பல பெற்றுத்தரும். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.